நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். ஒரு காலகட்டத்தில் கிராம தேவதைகள் சில சாமானியர்களின் கனவில் தோன்றி தம்மை அவர்கள் குடும்பக் கடவுளாக ஏற்றுக்கொண்டு குறிப்பிட்ட முறையில் வழிபடும்படி கட்டளையிடுவார்கள். அவர்களது கட்டளையை ஏற்று அந்த கிராம தேவதைகளை வழிபடும் அந்தந்த குடும்பங்களின் துயரங்களை அங்குள்ள இரண்டாம் நிலை தெய்வங்களின் உதவியுடன் குறைக்கும் போது அந்த கிராம தேவதைகளையும் மக்கள் தனது குலதெய்வமாக ஏற்கத் துவங்குவார்கள். அவர்களை தொடர்ந்து மேலும் சில குடும்பங்களும் அந்த கிராம தேவதையை குலதெய்வமாக ஏற்கத் துவங்கும் போது அந்த கிராம தேவதையும் அந்த நிலப்பரப்பில் உள்ள குலதெய்வங்களில் ஒருவராகிவிடும். கிராமங்களில் ஏற்படும் இயற்கை சீற்றங்களையும் அழிவுகளையும் கிராம தேவதைகளினால் திறம்பட தடுக்க முடியும் என்றாலும் அவற்றினால் பிரம்மாவினால் சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக உருவாக்கப்பட்ட பேய்கள் மற்றும் தீய ஆவிகளை அழிக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அவற்றை அந்த கிராமத்தில் இருந்து விரட்டியடிக்க முடியும். இப்படியாக கிராம தேவதைகளின் செயல்திறன் அதிகரிக்கத் தொடங்கும் போது ஒரு குலதெய்வத்திற்கான சக்தி எத்தனை தேவையோ அதன் அடிப்படையில் மேலும் மேலும் தெய்வ சக்திகள் அந்த கிராம தேவதைகளுக்கு பிரம்மாவினால் வழங்கப்பட்டு வருகின்றன. நான்காம் நிலை தெய்வங்களில் சிலர் முன்பிறவிகளில் செய்த நற்செயல்களின் காரணமாக ஊர் எல்லைக்காவல் தேவதைகளாக மாறுகிறார்கள். ஆனால் அவர்கள் பொதுவாக குலதெய்வங்கள் ஆவதில்லை. அவர்கள் தமது நிலப்பரப்புகளில் உள்ள குலதெய்வங்களின் கட்டளைகளுக்கு ஏற்ப அந்த தெய்வங்களுக்கு உதவி செய்த வண்ணம் உள்ளார்கள் என்பதனால் காலப்போக்கில் அந்தந்த கிராமங்களில் உள்ள சில குடும்பங்கள் அந்த நான்காம் நிலை தெய்வங்களில் சிலரை தமது குலதெய்வமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். மனிதர்களின் உடலில் நுழைந்து கொண்டு அவர்கள் மூலம் தாம் வாழும் கிராமத்தில் உள்ள மனித குலத்திற்கு பல வகைகளிலும் நன்மைகளை செய்திடும் தேவகணங்கள் ஐந்தாம் நிலை தெய்வங்கள் ஆவார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர் செய்திடும் நல்ல செயல்களினால் அந்த தேவகணம் வாழும் மானிடர்கள் கிராம மக்களால் விரும்பப்படும் மரியாதைக்குரிய மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.